ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்குறோம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்காங்க. நான் இன்றைக்கி 6 கிலோ கீ ரைஸ் செய்கிறேன். ஸோ 6 கிலோவுக்கு தேவையான எண்ணெய் எல்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு 1 கிலோவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். அண்ட் பட்டை, லவங்க, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரியாணி இலைலாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தாங்க, ரொம்ப சேர்க்காதீங்க, ஸ்மெல்லாக இருக்கும். நானே ஒரு 3 பூ 3 இலை தான் கொடுத்துருக்கேன். நான் அதை நல்லா வெடித்த உடனே வெங்காயம் கொடுத்துக்காங்க. வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாதுங்க, லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதக்காதீங்க. ஏன்னா சாப்பாடோட கலரே மாறிடும். ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்ல வெங்காயம், அந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சுக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய உங்களுக்கு நான் டிப்ஸு கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் தால் எப்படி செய்கிறதுன்னு கொடுத்துருக்கேன். அதை பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த இது போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். புதினா, மல்லி, பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா கொடுங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டு கொடுக்குங்க, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நான் தேங்காய் எண்ணெய் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். இன்றைக்கி நான் பிரியாணி அரிசியில் செய்கிறேன். நீங்கள் எதில் வேணால் செய்யுங்க. வீட்டு அரிசியில் கூட செய்யலாம், பாஸ்மதியில் செய்யலாம், சீரக சம்பாவில் செய்யலாம். இதே தாங்க, தண்ணி அளவு மட்டும்தாங்க மாறும். அண்ட் அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தயிர் கொடுக்குறேன். தக்காளியும் கொடுப்பாங்க. 6 கிலோவுக்கு வெறும் 4 தக்காளி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு அரை தக்காளி கொடுங்க 1 கிலோவுக்கு, அது போதும். தக்காளி சும்மா கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்குங்க, அதுக்காக தான், சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். அண்ட் தயிர் தேவையான அளவுக்கு கொடுத்துட்டு தக்காளியும் கொடுத்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ உப்போ அவ்வளோ உப்பையும் இந்த கிரேவியில் கொடுத்துடணும். உப்பு கொடுத்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அண்ட் பாருங்கள், நெய்ச்சோறு கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் தால் எப்படி செய்கிறதுன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எண்ணெயெல்லாம் வளர்ந்துக்கிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. அண்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி கொடுத்துட்றோம். நான் பிரியாணி அரிசி, ஸோ 1க்கு 1.5 அளவு வச்சு தண்ணி கொடுக்குறேன். அண்ட் அரை மணி நேரத்துக்கு மேலே பிரியாணி அரிசி கம்பல்சரி ஊறணுங்க, அப்போ தாங்க சாஃப்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு எண்ணெய் கொடுத்துருங்க, இல்லைன்னா சாப்பாடு வரண்டு இருக்கும். எண்ணெயை கம்மி பண்ணாதீங்க. ஸோ நம்ம தண்ணி கொதிச்சிருச்சு. அந்த தண்ணியில் உப்பு 1 கல் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அண்ட் தண்ணியை நல்லா இருத்துட்டு அரிசி கொடுத்துட்டேன். அரிசியை நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் தம் ஆக்கணுங்க. ஸோ ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மூடி வச்சு ஓப்பன் பண்ணி கிண்டி விடணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இழுத்து எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. அண்ட் மறுபடியும் கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும். மறுபடியும் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் நான் லெமன் கொடுக்குறேன். லெமன் டேஸ்ட்டும் கொடுக்கும். அண்ட் சாப்பாடு அவ்வளோ சீக்கிரமாக கெட்டும் போகாது. ஸோ இந்த ஸ்டேஜில் லெமன் கொடுத்துக்காங்க. லெமன் கொடுத்துட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. 4 பக்கமும் நல்லா கிண்டுங்க. ஸோ கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நெய் கொடுக்கணும். மாஷா அல்லாஹ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ உதிரியாக கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பாடு பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நான் கீ கொடுக்குறேன். கீ கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுவேன். அப்படியே நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் 4 பக்கமும் பரட்டி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் தாலோடு உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலையே, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.